பண்றாருன்னா யோசேஃப் அப்பாவோட சித்தத்தை செய்யறதுக்கு போறாரு. கிறிஸ்துவே சொல்றாரு, இதோ திருப்பி அப்படியே யோசேஃபோட படத்துக்குள்ள போகும்போது அவர் வருத தூரத்தில் கண்டு இவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னா, இப்பவே இவரை எப்படியாவது சாகடிச்சிடலாம்னு சொல்லி அவர் தூரத்துல இருந்து வரும்போதே திட்டம் போட்டாங்க. இதைத்தான் நம்ம உவமையிலும் படித்தோம். இதோ சுதந்திரவாளி வருகிறான் அப்படின்னு சொல்லி அவர் வருத பார்த்து இவரை சாகடிச்சிடலாம் திட்டம் போட்டாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் நடந்திருக்கு, கிறிஸ்து பேசின உவமையிலும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் அப்போ கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் யாரை பத்தி பேசினிருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் உவமையும் அதே மாதிரி தான் சொல்லி வைக்கிறார். அப்போ நிஜத்துல கூட இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறத பார்த்து அவருடைய சொந்த ஜனம், சொந்த சகோதரர்கள் அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே 3.5 வருஷம் திட்டத்தை தான் தீட்டின்னு இருந்தாங்க, எப்ப சாவடிக்கலாம். ஆனா அவங்க திட்டத்தை அவங்க போடுற அந்த பிளானிங் இருக்கு இல்லைங்களா, எப்படி இவரை செய்யலாம், எப்படி சாகடிக்கலாம், ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க இல்லைங்களா. அது எப்படி தீட்டுறாங்களா கொஞ்சம் கவனிங்க. இவங்க சாகடிச்சுட்டு அந்த பழிய ஏதோ ஒரு துஷ்ட மிருகத்து மேல போடுறதுக்கு திட்டத்தை போட்டாங்க. ஆதியாகமம் 37 அதிகாரம் 20 வசனம். நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், பாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இந்த மாதிரி தான் சொன்னாங்க யூதர்கள் கூட. இவர் எப்படி ராஜாவாகிறார், இவர் எப்படி தேவனகுமாரன் பார்க்கலாம். அதனால இவரை ஒரு குழிக்குள்ள போடுறதுக்கு முதல் திட்டத்தை போட்டாங்க, ஏதோ ஒரு குழி. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கணும். அப்புறமா அந்த பழியை யார் மேல போடலாம் இவங்க திட்டத்தை போட்டாங்கன்னா, ஒரு துஷ்ட மிருகத்து மேல அந்த பழியை போட்டுடலாம். இது யோசேஃபின் படத்தில். அப்பனா நமக்கு நிஜத்துல கூட கிறிஸ்துவையும் ஒரு குழிக்குள்ள போட்டிருக்கணும், அவரையும் ஒரு கொலை செய்து துஷ்ட மிருகத்து மேல பழிய போட்டிருக்கணும். இப்போ துஷ்ட மிருகம் என்றால் யாரு, இதை பார்க்கலாம். இது நடந்திருக்குதான் அப்படியே கொஞ்சம் யோசிங்களேன், உங்களுக்கு சரித்திரத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் யார் இந்த துஷ்ட மிருகம். சரி, இப்ப நம்ம யாராவது கிறிஸ்தவர்கள்கிட்ட இல்ல உலக ஜனங்கள்கிட்ட கூட போய் கேட்கலாம் ஒரு கேள்வி, ஒரே கேள்வி. நீங்க போய் இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை யார் கொலை செய்தது, யார் சிலுவையில் அறிஞ்சது கிறிஸ்துவை? நான் சொல்லுவேன் பாத்தீங்கன்னா, நான் சொல்லுவேன் ரோமர்கள். அவங்க தான் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை எடுத்துட்டு போய் சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க. ஆனா கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரோமர்கள் கிறிஸ்துவை கொலை செய்தார்களா இல்ல தன் சொந்த சகோதரர்கள் கிறிஸ்துவை கொலை செய்தார்கள்? சொந்த சகோதரர்கள், இஸ்ரேலர்கள், யூதர்கள் தான் கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள். அதனால தான் என்னை நோக்கி என்னை குத்தினவர்களோட கண்களும் காணும். யார் தான் குத்துனாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் தான். கடைசி நாட்களில் அவர் மேல் விண்ணப்பத்தின் ஆவியை ஊத்தும் போது அப்பதான் அவங்களுக்கு ஜீவனே வரும். அப்பதான் போய் கேட்பாங்களா, தன் ஒரே பேரான குமாரனுக்கு அழுவதற்கு போல என்னை நோக்கி அழுவார்கள். அப்பதான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவை சாகடிச்சது தம்முடைய சொந்த சகோதரர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம ஏன் ரோமர்கள் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, பழி யார் மேல வந்துருக்கு தெரியுங்களா, ஒரு துஷ்ட மிருகம். இது அந்தி கிறிஸ்து பாடத்தை நம்ம கூட பயணம் செஞ்சு இருக்கிறவர்கள் கேட்டிருந்தா மட்டும் தான் இந்த துஷ்ட மிருகத்தை புரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் அந்தி கிறிஸ்துல படிச்சோம். அங்க ஒரு ஸ்திரீ சபை, உள்ள கர்ப்பம், ஒரு ஆண் மகன் அந்தி கிறிஸ்து அப்பவே ரகசியமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் வெளியே வந்தா சாகடிக்கலான்னு ஒரு வலு சர்ப்பம், சிவந்த நிறத்தில் இருந்த ஒரு வலு சர்ப்பம் துஷ்ட மிருகத்தை போல் நின்று இருந்துச்சான். ரோம சாம்ராஜ்யம், ரோம பேரரசு, இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அப்போ இவர்கள் போட்ட திட்டம் நிஜத்திலையும் அப்படித்தான். குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். God loves the world this way, that he gave his only Son, that whoever believes in him shall not perish, but have